இந்த கதை ஒரு பிசினஸ் மேனை பற்றின கதை கிடையாது. விஞ்ஞானம் சயின்ஸ் பற்றின கதை கிடையாது. ஒரு 9 வயசான சிறுமி தன்னோட பாசமுள்ள அண்ணனுக்காக அதிசயத்தை தேடி போற ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. அது ஒரு காலை நேரம். இந்த சிறுமி தன்னோட ரூம்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சிறுமி தூங்கி எழும்புற நேரத்துல ஒரு சத்தம் கேக்குது. அது என்ன சத்தம்னா, பறவைகள் கீச் கீச்சுன்னு போடுற அந்த சத்தம் கிடையாது, பாட்டு சத்தம் கிடையாது, ஒரு அழுகையின் சத்தம் அந்த தங்கச்சியோட காதுல கேக்குது. அந்த தங்கச்சியோட அப்பாவும் அம்மாவும் அழுகிற அந்த சத்தம் தான் அந்த தங்கச்சியோட காதுகள்ல கேக்குது. அது என்ன சத்தம், ஏன் அழுறாங்க அப்படின்னு அந்த தங்கச்சி அவங்க அப்பாவையும் அம்மாவோட முகத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அதுல அவங்க அப்பா தன்னோட மனைவி கிட்ட, இந்த தங்கச்சியோட அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர்ஸ் நம்ம மகனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், அவனுக்கு ஹார்ட்ல ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமையில நம்ம மகன் இருக்கான், அவனுக்கு கார்டியாக் டாம்போனேட் அப்படிங்கிற ஒரு கொடிய இதய வியாதி வந்திருக்கு, இனி நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் ரொம்ப கவலையா அழுதுட்டே இருக்காங்க. தன்னோட வீட்டுல மாட்டப்பட்டிருக்கிற அந்த கேலண்டர்ல ஒரு பைபிள் வேர்ஸ் இருக்கு. அது என்ன வேர்ஸ்னா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், ஐ வில் ஷோ யூ மிராக்கிள்ஸ். இந்த வேர்டு அவங்க கண்ணுல பளிச்சுன்னு படுது. அந்த வார்த்தைய பார்த்துட்டு அழுதுட்டே அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, இனி நம்ம மகனை காப்பாத்தணும்னா அதிசயம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்காங்க. அந்த தங்கச்சி இதெல்லாமே பார்த்து கேட்டுட்டே இருக்காங்க. அந்த தங்கச்சியோட காதுல விழுந்த ஒரு வார்த்தை, இனி நம்ம மகனை காப்பாத்தணும்னா அதிசயம் தான் நடக்கணும், இனி நம்ம மகனை காப்பாத்தணும்னா அதிசயம் தான் நடக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த தங்கச்சியோட காதுகள்ல கேட்டு. ஆனா அந்த தங்கச்சியோட காதுகள்ல அதிசயம்ங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. இந்த அதிசயம் எங்க கிடைக்கும், எதுவும் கடையில கிடைக்குமா, எதுவுமே தெரியாம அந்த தங்கச்சி நேரா தன்னோட ரூமுக்குள்ள போறா. அந்த அதிசயத்தை எப்படியா நான் வாங்கணும், என் அண்ணனுக்காக நான் அதை வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி அவ சேமிச்சு வச்சிருந்த அந்த காசு எல்லாமே எடுக்கிறா. அதெல்லாமே நிறைய சில்லறைகளா இருக்கு. அதை எடுத்துட்டு அப்படியே ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் ஷாப் கிட்ட அந்த தங்கச்சி போறாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்போட பக்கத்திலேயே ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒண்ணு பக்கத்திலேயே இருக்கு. அந்த மெடிக்கல் ஷாப்புக்குள்ள ரொம்ப கூட்டமா இருக்கு, நிறைய மக்கள் லைன்ல நின்றுட்டே இருக்காங்க. இந்த தங்கச்சி ஓடி போறாங்க. ஓடி போய் அந்த கவுண்டர் கிட்ட எப்படி போறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா கவுண்டருமே கூட்டமா மக்கள் வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டே இருக்காங்க. கூட்டமே இல்லாத ஒரு கேபினை அந்த தங்கச்சி பாக்குறாங்க. நேரா அந்த கேபின் கிட்ட ஓடி போறாங்க. அந்த கேபின் யாரோட கேபின்னா, அந்த மெடிக்கல் ஷாப்போட மேனேஜரோட கேபின் தான் அது. அவரு வெளியில பாக்குறாரு, ஒரு குட்டி தங்கச்சி நின்றுட்டே இருக்கிறாங்க. உடனே அந்த தங்கச்சியை உள்ள கூப்பிடுறாங்க. இந்த தங்கச்சி ஓடி அந்த பெரியவர்கிட்ட போய் நிக்கிறாங்க. அந்த தங்கச்சி கொண்டு வந்திருந்த அந்த சில்லறைகள் எல்லாமே அந்த டேபிள் மேல அப்படியே கொட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த மேனேஜர் அந்த தங்கச்சி கிட்ட, தங்கச்சிமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்கிறாரு. அந்த தங்கச்சி அந்த பெரியவர்கிட்ட, எனக்கு ஒரு அதிசயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த பெரியவரோ சிரிச்சுட்டே, நாங்க இங்க அதிசயம் எல்லாம் விற்கிறது இல்லையேம்மா அப்படின்னு சொல்ல, உடனே அந்த தங்கச்சி ஓன்னு அழுதுட்டே இருக்காங்க. இத கவனிச்சுட்டே இருந்த அந்த மேனேஜர் ஆப்போசிட்ல இருந்த அந்த யங் மேன், அவரு அந்த தங்கச்சி கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறாரு. தங்கச்சிமா நீ அழாத, உனக்கு வேண்டிய அந்த அதிசயத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன், உனக்கு எதுக்கு இந்த அதிசயம்? உடனே இந்த தங்கச்சி சொல்றாங்க, என்னோட அண்ணனுக்கு டாக்டர்ஸ் ஏதோ உயிருக்கு ஆபத்தான ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அவனை காப்பாத்தணும்னா ஒரு அதிசயம் தான் வேணும்னு சொல்லி எங்க அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலதான் அந்த அதிசயத்தை வாங்க நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு அந்த தங்கச்சி சொல்ல, உடனே அந்த யங்மேன் அந்த தங்கச்சி பார்த்து சிரிச்சுட்டே, கவலைப்படாத, நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க, சரி இந்த அதிசயத்தை வாங்க உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு அவர் கேட்க, அந்த தங்கச்சி இந்த டேபிள் மேல இருந்த காசை எடுத்து அவர் கையில கொடுத்து, நான் 88 ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. 88 rupees என்கிட்ட இருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாங்க. இதை சிரிச்சுட்டே அந்த யங் மேன்
தன்னோட கையில அந்த காசை வாங்கிக்கிட்டு, நீ அதிசயத்தை வாங்க சரியான அமௌண்ட்டை உன் கையில நீ வச்சிருக்க, வா இப்போ உன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சியோட கையை பிடிச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இப்போ அந்த யங்மேன் இந்த தங்கச்சியோட வீட்டுக்கு வராங்க. அந்த தங்கச்சியோட அண்ணனை பாக்குறாரு. அவன் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கிறத பார்த்து அந்த மெடிக்கல் ஷாப்போட பக்கத்துல இருந்த பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டும் பண்றாரு. அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரியும் இமிடியேட்டா நடக்குது. அந்த சர்ஜரி நல்லபடியாகவும் நடக்குது. சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா முடியுது. அந்த தம்பி இப்போ ரொம்ப சீக்கிரமாவே ரெக்கவரும் ஆகி நல்லபடியா உட்கார்ந்துருக்கான். ரொம்ப ஹெல்த்தியா ஆகிட்டான். இப்போ அவனுக்கு டாக்டர்ஸ் வந்து அவனை பார்த்து டிஸ்சார்ஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மொத்த ஃபேமிலிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் அவனோட அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் ரொம்ப மனசுல பயத்தை கொடுக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்ல நமக்கு வந்து வைத்தியம் பார்க்குற அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு வசதி வாய்ப்பே கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா பில்லு நிறைய வரும். ஆனா இந்த ஆபரேஷனும் நல்லபடியா நடந்தாச்சு, இந்த சர்ஜரியும் நல்லபடியா நடந்தாச்சு. ஆனா இது வரைக்கும் நம்ம கிட்ட ₹1 கூட ஃபீஸ் கேட்கவே இல்லை. ஒருவேளை ஃபைனலா டிஸ்சார்ஜ் டேட் சொல்லிட்டாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய ஃபீஸ் கேட்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படி தெரியலையே அப்படின்னு நினைச்சு மனசுல பயந்துட்டே இருக்காங்க. அவங்க ஹார்ட் பீட்லாம் பக் 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 அப்படின்னு அடிக்குது. இந்த பேரண்ட்ஸ் பயந்த மாதிரியே, அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ரூமுக்குள்ள ஒருத்தர் பில்லோடி வர்றாரு. அந்த பில்ல இவங்க கையில வாங்கி பார்த்ததுமே தலையே சுத்த ஆரம்பிச்சிட்டு மயக்கமே வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுல லட்சக்கணக்கான அமௌண்ட்டுக்கான பில் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து 2 பேருமே அப்படியே உடஞ்சு போயிருக்காங்க. ஒரு பக்கம் தன்னோட மகன் குணமாயிட்டாங்கிற சந்தோஷம், ஆனா அதை கொண்டாட கூட முடியாத ஒரு நிலைமையில அவங்க அந்த பில்ல பார்த்து ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. அவங்களோட மனசுல ஒரே ஒரு விஷயம் தோணுது, ஒருவேளை இந்த அமௌண்ட்டை நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் கொஞ்சமா தவணை முறையில கெட்டுறதுக்கான ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு அவங்க எதிர்பார்த்து இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ள ஒருத்தர் உள்ள வர்றார். அவரு பார்த்த உடனே இந்த அப்பாவும் அம்மாவும் இந்த 9 வயசான சிறுமியும் ஷாக் ஆகி அவரையே பார்த்துட்டே இருக்காங்க. அவரு யாருன்னா அதை நான் சொல்ல முன்னாடி இப்ப நம்ம ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு உணவை தான் உங்ககிட்ட அதை பத்தி டீட்டெயிலா நான் சொல்ல போறேன். ஆமா, உருளைக்கிழங்கு சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் தான் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ்னால நம்மளோட ஹார்ட் பாதிக்கப்படலாம், கேன்சர் கூட வர அதிக ரிஸ்க் இருக்கு. என்னப்பா என்ன சொல்றீங்க, கேன்சர் வர ரிஸ்க் அதிகமா, ஹார்ட் பாதிக்குமா, எப்படி, ஏன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, ஆமா, ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். அதிகப்படியான வெப்பத்துல இந்த பொட்டேட்டோ சிப்ஸை குக் பண்றாங்க. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆபத்து. ஹை டெம்பரேச்சர்ல இந்த பொட்டேட்டோ சிப்ஸை குக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கலோட பேரு ஆக்ரிலமைடு. இந்த ஆக்ரிலமைடு ஹை கார்சினோஜன் அப்படின்னு WHO நமக்கு சொல்றாங்க. இன்னும் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்ல ரொம்ப சுவைக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, எக்ஸஸ் சால்ட், அதாவது அதிகப்படியான உப்பு அதுல மிக்ஸ் பண்றாங்க. இன்னும் சேச்சுரேட்டட் ஃபேட், செறிவூட்டப்பட்ட கொழுப்பு அதுல சேர்க்கப்படுது. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆபத்தானது. அடுத்து அதை பேக் பண்ற அந்த பேக்கிங், அந்த பேக்கெட்டை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ரொம்ப பஃபியா இருக்கும். ஏன்னா அந்த பாக்கெட் உள்ள கேஸ் இருக்கும். என்ன கேஸ்னா நைட்ரஸ் ஆக்சைடு. உள்ள இருக்கக்கூடிய அந்த சிப்ஸ் உடையாம இருக்கணுங்கிறதுக்காகவும் மொறுமொறுப்பு தன்மைக்காகவும் இந்த கேஸை அந்த பாக்கெட் உள்ள அடைக்கிறாங்க. அதிகப்படியான வெயிட் கெயினை கொடுக்கும், நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பையும் அதிகப்படியான பிளட் ப்ரெஷரையும் அதிகரிக்கும். நம்ம ஒரு பாக்கெட் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஆனா ஃப்ரீக்வெண்டா குழந்தைகளோ அல்ல பெரியவங்களோ இதை எடுக்கும்போது இது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்ல, நம்ம உயிருக்கே ஆபத்தை உண்டு பண்ணலாம். அதனால அளவோடு சாப்பிடுங்க, வளமோடு வாழுங்க. வீட்டுல நீங்களாவே ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதிகமா இளநீர் குடிக்கலாம், அதிகமா ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், அதிகமா காய்கறிகள் சாப்பிடலாம். இதுதான் ஆர்டிபிஷியலான ஸ்நாக்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவா பெஸ்டா இருக்கும். இப்போ அந்த ரூமுக்குள்ள வந்தது வேற யாரும் இல்லை. ஆரம்பத்துல இந்த தம்பி சிக்கா இருக்கும்போது
இவனை அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்த இந்த தங்கச்சி அந்த பெரிய மெடிக்கல் ஷாப்ல பார்த்த அந்த யங் மேன் அவரு தான் அந்த ரூமுக்குள்ள வந்து நிக்கிறாரு. அவர் இப்ப சாதாரணமா வரல, தன்னோட கழுத்துல ஸ்டெதஸ்கோப் மாட்டியிருக்கிறாரு, தான் ஒரு அழகான ஒயிட் கோட் போட்டிருக்கிறாரு. பார்த்த உடனே தெரியுது அவர் ஒரு டாக்டர். கூட நிறைய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வராங்க. அவர் பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. அவரோ ரொம்ப சிரிச்ச முகத்தோடு அப்படியே அந்த தம்பி கிட்ட வர்றாரு. அந்த தம்பிய அன்பா பாக்குறாரு. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ இப்போ ரொம்ப நார்மல் ஆயிட்ட, இனி நீ ஹாப்பியா இருக்கலாம், இனி உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லி ஷேக் ஹேண்ட் கொடுத்து ஹாப்பி டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக்டர் அந்த தம்பியோட அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து திரும்புறாரு. அவரு இப்போ அந்த பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, பாத்தீங்களா உங்க லைஃப்ல ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வந்துச்சு, அதை பார்த்து நீங்க ரொம்ப பயந்து கலங்கி போய் இருந்தீங்க. ஆனா இப்போ உங்க மகன் அதுல இருந்து மீண்டு வெளியே வந்துட்டான். அவனுக்கான சர்ஜரி இமிடியேட்டா அதுவும் நல்ல முறையில நல்லபடியாகவும் நடந்துச்சு. அவ்வளவுதான், நீங்க பயப்படுறதுக்கு இனி ஒண்ணுமே இல்லை. அந்த தம்பியோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நன்றி உள்ள இருதயத்தோடு அப்படியே பாக்குறாங்க. தங்களோட 2 கையும் அந்த டாக்டரை பார்த்து கும்பிட்டுட்டு, டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர், ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்ல நீங்க எங்க பையனை காப்பாத்தி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், எங்களுக்கு இந்த சர்ஜரிக்கான முழு தொகையும் ஒரே டைம்ல எங்களால கட்ட முடியாது, நாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸோ எங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு கன்செஷன் கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அல்லனா மாசம் மாசம் கெட்டுற ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட்ல கெட்டுற ஆப்ஷன்ஸ் இருந்தா ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல, அந்த டாக்டரோ அவங்கள பார்த்து ரொம்ப ஸ்மைலோட இந்த சர்ஜரிக்கான ஃபுல் பேமெண்ட்டையும் உங்க பொண்ணு என்கிட்ட ஃபர்ஸ்டே பே பண்ணிட்டாங்க, அதுதான் 88 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்ப போற முன்னாடி தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து அந்த தங்கச்சியோட கையில கொடுத்து, என்ன பாப்பா அதிசயம் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அப்படியே கிளம்பி போறாரு. அந்த டாக்டர் அங்கிருந்து கிளம்புனதும் அந்த அப்பாவாலையும் அம்மாவாலையும் அந்த தங்கச்சியாலையும் ஆச்சரியத்தால நம்பவே முடியாம அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. உடனே பக்கத்துல இருந்த ஒரு ஸ்டாஃப் கிட்ட அந்த அப்பா அவர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அவரு தான் புதுசா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணியிருக்கிற ஃபேமஸான யங் கார்டியாக் சர்ஜன், இளம் ஹார்ட் சர்ஜன், அதாவது இதய அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களால நம்பவே முடியல. ஆமா, அவங்க வாழ்க்கையில அதிசயம் தேடி வந்துச்சு. ஆமா, நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்துல பணம் இல்லாம இருக்கலாம், நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், பொருள் இல்லாம இருக்கலாம். ஆனா உண்மையான அன்பு நம்ம கிட்ட இருந்தா நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத அதிசயத்தை நிச்சயமா கொண்டு வரும். இப்போ இந்த வீடியோவை யாராவது கேன்சர்னால அஃபெக்ட் ஆன நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க மனசுல வலி இருக்கலாம், ஆனா உங்க நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. இன்டென்ட், வேட்கை, இந்த வார்த்தை கிரிக்கெட்ல அதிகமா பயன்படுத்துவாங்க. ஒரு டீம் கிட்ட கண்டிப்பா இருக்க வேண்டியது இந்த இன்டென்ட் தான், அதாவது வேட்கை. நம்ம எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சே தீரணுங்கிற அந்த வேட்கை, அந்த இன்டென்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசெண்ட் டைம்ல T20 வேர்ல்ட் கப்ல எல்லாரும் நம்ம பார்த்திருப்போம். ஆஸ்திரேலியா விசஸ் ஜிம்பாப்வே, அந்த மேட்ச்ல நிறைய கமெண்டேட்டர்ஸ் அவங்க ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி அவங்க யூஸ் பண்ண அந்த வேர்ட் என்னன்னா, ஆஸ்திரேலியா டீம் கிட்ட இருந்த அந்த இன்டென்ட் அது இப்போ இந்த டீம் கிட்ட இல்லையே, ஆனா ஜிம்பாப்வே டீம் கிட்ட மேட்ச்ல நம்ம ஜெயிச்சே தீரணுங்கிற அந்த இன்டென்ட் அதிகமா இருக்கே அப்படின்னு அந்த வார்த்தையை நான் அடிக்கடி கேட்டேன். கேன்சரை எதிர்த்து கண்டிப்பா ஜெயிப்போம்ங்கிற அந்த இன்டென்ட் உங்க மனசுல உறுதியா இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை ரீஸ்டோர் ஆகும், நிச்சயமா உங்க லைஃப் ரீபில்ட் ஆகும், நார்மலான ஒரு ஹெல்த்தி லைஃப் கண்டிப்பா நீங்க வாழ முடியும். நான் நிறைய குழந்தைகளை பார்த்திருக்கேன். 12 வருஷமா கேன்சர்னால அஃபெக்ட் ஆன நிறைய பிள்ளைங்களை கூட என்னோட லைஃப் நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். நான் ஆரம்பத்துல பார்த்த நிறைய கேன்சர்னால போராடின குழந்தைகள் இப்போ டாக்டர் ஆயிருக்காங்க, இன்ஜினியர்ஸ் ஆயிருக்காங்க, லைஃப்ல சாதிச்ச நிறைய அச்சீவர்ஸா இருக்காங்க. நிச்சயமா உங்க நம்பிக்கையை விடாம ட்ரீட்மெண்ட்டை நம்பிக்கையோடு எடுங்க. உங்க குழந்தைக்கோ அல்லனா உங்களுக்கோ நிச்சயமா ஒரு அதிசயம் நடக்கும். இப்போ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க என்னோட மனசை டச் பண்ண ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவீங்க, இந்த மோட்டிவேஷனல் கோட்ஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு,
நீங்க சொல்றத நாங்க ஸ்டேட்டஸா வச்சிருக்கோம், அதை நாங்க டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆமா, இன்னைக்கும் என்னோட மனசை டச் பண்ண இந்த மோட்டிவேஷனல் கோட்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். Believe in everyday miracles. You will see miracles in your daily life. Your miracle might just be one day away. உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கும்னு தினமும் நம்பிட்டு இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அதிசயம் நடக்கும். அந்த அதிசயத்தோட தூரம் ஒருவேளை ஒரு நாளா இருக்கலாம், அல்லனா ஒரு சில நாட்களா இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அதிசயம் நடக்கும். இந்த தம்பிக்கு டாக்டர் சொன்ன அந்த கார்டியாக் டாம்போனைடு அப்படின்னா என்ன? நம்மளோட ஹார்ட், இதயம், அந்த இதயத்தை சுத்திலும் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரோட பேரு பெரிகார்டியம். ஆமா, அந்த பெரிகார்டியம்ங்கிற அந்த லேயருக்கும் அந்த ஹார்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற பகுதிக்குள்ள திரவமோ அல்லனா ரத்தமோ கசிஞ்சு அதுல தேங்கி இருந்தா அதை தான் கார்டியாக் டாம்போனைடுன்னு சொல்லுவோம். இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியான டிசீஸ். இந்த கார்டியாக் டாம்போனைடு இதோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, செஸ்ட் பெயின் இருக்கும், டாக்கிகார்டியா அதாவது நம்மளோட இதய துடிப்பு அதிகமா பீட் பண்ணும், ஹைப்போடென்ஷன் லோ பிளட் பிரஷர் இருக்கும், மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும், சிலவங்களுக்கு தலை சுத்தலாம், மயக்கம் கூட வரலாம். இதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னா எமர்ஜென்சியா சர்ஜரி. அந்த ஃப்ளூயிட் ஆஸ்பிரேட் பண்ணி எடுக்கணும், அதை நீரை இதயத்துல இருந்து அதை வெளியேற்றணும், அதை ஃப்ளூயிட் ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் இமிடியேட்டா பண்ணணும். ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் கார்டியாக் டாமினேட் இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்னெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும்னா, அவங்களுக்கு உப்பு அதிகமான உணவுகள் கொடுக்கவே கூடாது, அடிக்கடி அவங்களோட பிளட் பிரஷரை மானிட்டர் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சரியான நேரத்துல உடனே இதை கண்டுபிடிச்சா அவங்களோட உயிரையே நம்ம காப்பாத்திடலாம். இந்த லியோடாக்ஸ் யூடியூப் சேனலோட நோக்கம் இந்த வீடியோவை வைரல் பண்றதுக்காக கிடையாது. மாறாக யார் யார் உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து இருக்கீங்களோ உங்க வாழ்க்கையில நம்பிக்கையை விதைக்கிறதுக்காக தான். இன்னைக்கும் நிறைய பேர் கேன்சர்னால அஃபெக்ட் ஆகி இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா, இந்த வியாதி எனக்கு குணமாகுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். அல்லனா உங்க ஃபேமிலியில யாராவது ஒரு நபரை நீங்க இந்த கேன்சர் போராட்டத்துல நீங்க இழந்திருக்கலாம். உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கறதுக்கு தான் எங்களோட இந்த வீடியோவோட நோக்கமே அதுதான். ஃபைனலா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்றேன். சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் கேன்சரை எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவுகளை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாம ட்ரீட்மெண்ட்டே விட்டு போன நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். 12 வருஷமா நிறைய பேரோட கண்ணீரை நான் பார்த்துருக்கேன். ஆனா அதே நேரத்துல சர்ப்ரைஸா அவங்களோட ட்ரீட்மெண்ட் செலவு சந்திக்கப்பட்டவங்களையும் நான் பார்த்துருக்கேன். யாராவது உங்க கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டோட காஸ்டையோ அல்லனா ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மருந்துகளையோ அல்லனா அவங்க ஃபியூச்சருக்கு தேவையான உதவிகளையோ நம்ம நிச்சயமா நம்ம செஞ்சோம்னா அவங்களும் உங்க மூலமா ஒரு அதிசயத்தை பார்ப்பாங்க. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் எதிர்பாராத அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அதிசயத்தை அன்புனால மற்றவங்க வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணுங்க. அதிசயத்தை நம்மளும் பார்ப்போம், மற்றவங்களுக்கும் காட்டுவோம். தேங்க்யூ ஆல்.